வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு வெறும் 4 பேரோட இப்போ வந்து டால் டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு. ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அருண், சிவகுமார், ஜெஃப்ரி, சாச்சனா 4 பேர் வந்துட்டு டால் டாஸ்க்கு வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் வந்து யார் வின்னர் அப்படின்ற விஷயங்கள் நான் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஜெஃப்ரி தான் வந்துட்டு வின் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. இதை வந்துட்டு இப்போது ஆல்ரெடி வந்து ஒரு தளர்வு கொடுத்துட்டாங்க. ஒரு புதிய ரூல் வந்துடுச்சு. என்ன ரூல்னா, யார் வேணாலும், அதாவது வெளியே போனவங்க வந்து யார் வேணாலும் தடுக்கலாம், பொம்மையை பிடிக்கக்கூடாது, ஆனால் பாஸ் பண்ணிக்கலாம், தடுக்கலாம், உள்ளே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரூலை கொடுத்ததுனால தான் நேற்று பயங்கரமான சண்டையை வெடிச்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சரியும் உள்ளே வந்துட்டாங்க. மஞ்சரியும் வந்து சொல்லிட்டாங்க, நான் வந்து தடுப்பேன்ப்பா, அப்புறம் வந்து யாரும் வந்து என் மேலே குறை சொல்லிக்காதீங்க. ஏன்னா நேற்று சிவகுமார் வந்துட்டு ஆர் யூ ஓகே கேட்டிங்களோ, ஆர் யூ ஓகே கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதனால் முன்னாடியே சொல்லிக்கிட்டாங்க. அவரும் சரின்ட்டார். அதுக்கப்புறமா விசில் அடித்தாங்க. 4 பேரும் செம்மையாக ஓடினாங்க, பயங்கரமாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி தான் நினைக்கிறேன் உள்ளே போய் வச்சிட்டார். சாச்சனா வந்து ஜெஃப்ரி பொம்மை வச்சுருந்தாங்க. ஜெஃப்ரி பொம்மை உள்ளே போகக்கூடாதுன்னு மஞ்சரி தடுத்தாங்க. மஞ்சரி தடுத்து பிடிச்சிக்கிறாங்க. சாச்சனா கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போய் என்ன பண்ணாங்க, இந்த பிக் ஷோ வந்து இந்த WWF வந்துட்டு அப்படி தூக்கி அப்படி கீழே போடுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இவங்க பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க அப்படி துள்ளினாங்க. பின்னாடி மண்டையில் டமான ஒரு அடி, செம்ம அடி. ரயான் பயந்துட்டார். ஏற்கனவே நம்ம மேலே கேஸ் இருக்குது இது. ஏன்னா ரயான் வந்துட்டு இவங்களை பிடிச்சி இழுக்க வந்தார். ஏன்னா ஜெஃப்ரி பொம்மை உள்ளே போகணுன்ட்டு. ஏன்னா அவங்க கோவா டீம் இல்லை, அதனால். அப்போ வந்துட்டு இவங்க விழுந்த உடனே பயந்துட்டார் அவர். ஐயோ நான் இல்லைன்னு. உடனே அவங்க உங்களை சொல்லலாங்கன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னவங்க தான் அப்படியே சுருண்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் ஆகிடுச்சு, அப்படியே கேராகுதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சுற்றி எல்லோரும் வந்துட்டு அந்த தலகணியை வச்சு ஃபுல்லாக காற்று அடிக்க வரா மாதிரி பண்ணுறாங்க, வீசுகிறாங்க. அப்புறம் பிக் பாஸ்களை கேட்குறாங்க. பிக் பாஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள், டாக்டர் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களை அப்படியே கைத்தங்களை கூட்டு போய் உள்ள ஹாலில் வந்து படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்ததுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்றாரு. அவங்க மெடிக்கல் ரூமுக்கு போயிருக்காங்க. ஸோ பாவம் என்னென்னு அகப்படுத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பின்மண்டில் அடி, அதனால தான் நிறைய பேர் பயந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் ரயான்லாம் ரொம்ப பயந்துட்டார். முதல்ல வந்துட்டு அவங்கள மெடிக்கல் ரூமுக்கு அனுப்புங்கன்னு. ஆனால் இதில் நான் ஒரு விஷயத்தில் பார்க்குறேன், தீபக் வந்துட்டு அந்த பகைன்றது இந்த நேரத்தில் கூடமா காமிப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே வரப்பா நிற்கிறாரு. அதையும் பிக் பாஸ் கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, தெரில பிக் பாஸ், மஞ்சரிக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்களாம். அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்கன்னு பார்க்குறோம். அவங்க அடிபட்டுச்சுன்னு சொல்ல மாட்டாரு, அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ இது பாருங்கள், அவ்வளவு காண்டு. சரி ஓகே. ஸோ உள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்லா ரெக்கவரி ஆனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நேற்றுலேருந்து அடிமேல் அடி வாங்கிட்டே இருக்காங்க, செம்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க. வயிற்றுல அடி. நேற்று ரயான் வேறு வயிற்று பிடிச்சி அமுக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்றைக்கி மனசளவுலையும் செம்ம அடி. சரி, உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.